மீனாட்சி அம்மனுக்கு 3 மார்பகங்கள் உள்ளதா? மீனாட்சி அம்மனோட உண்மையான பேர் மீனாட்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? மலையத்து வச்ச பாண்டிய மன்னன் குழந்தை வரம் வேண்டி யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்தீயிலிருந்து 3 வயது சிறுமியாக கையில கிளியோட 3 தனங்களோட அவதரித்த நம்ம மீனாட்சி அம்மா. ஆனால் அவளுக்கு 3 மார்பகங்கள் இருந்ததை கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே ஒரு தெய்வீக குரல் வெளிப்பட்டது. பாண்டிய மன்னா கலங்காதே, உன்னுடைய மகளுக்கு தடாதகை அப்படிங்கிற பெயரை சூட்டி எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து ராணியாக முடிசூட்டு. அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் பார்க்கும்போது அவளுடைய 3வது தனம் மறைந்துவிடும் என்றது. மீனாட்சி 8 திசைகளையும் வென்று வாகை சூடி திறமையானவளாக வளர்ந்தாள். ஆனால் இறுதியில் கைலாயத்தை முற்றுகையிட்டாள். அந்த நொடி சிவபெருமானின் பார்வையில் மீனாட்சியின் 3வது மார்பகம் மறைந்து பிறகு சிவன் தனது தெய்வீக சுந்தரேஸ்வரர் வடிவில் தோன்றி அழகான மீனாட்சியை திருக்கல்யாணம் செய்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தரிசித்தால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், மாங்கல்ய பலம் நிலைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எல்லோரும் திருக்கல்யாணம் பார்த்து அம்மையப்பனோட அருளை பெறுங்க. ஓம் நம சிவாய. மறக்காம நமது பக்த் பாய் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.